ஒன்னோட ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, எம்சிக்யூ. அப்போ இது ஈஸியாக நம்ம பார்க்கலாம். இது உங்கள் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். எஸ், புக்கில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், which Constitutions of Amendment Act introduced in GST? 101 Constitutions of Amendment அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எஸ், ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து அண்டர் த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 அப்படின்றது சரியான ஆன்சர்ஸ். ஓகே, விச் ஆர்டிகல்ஸ் கிவ்ஸ் பவர்ஸ் டு ஸ்டேட் டு லெவி ஜிஎஸ்டி? 246A அப்படின்ற ஒரு ஆர்டிகல் பவர் தான் என்ன செய்யுது, பார்லிமெண்ட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு லெவி ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, who has exclusive power to make laws for interstate supplies? only சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த அதிகாரம் ஒன்று, நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. which tax is levied by center on intrastate supply? சிஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்கள் விதிக்க முடியும், எஸ்டிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விதிக்கிறது நீங்கள் படிச்சாச்சு. which tax was not subsumed into GST? ப்ரொபோஷனல் டேக்ஸ் இது வரைக்கும் ஜிஎஸ்டியில் சப்சியூம் ஆகல, அதாவது சேரவில்லை, மெர்ஜ் ஆகலன்னு சொல்கிறாங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், பேசிக் கஸ்டம்ஸ் சொல்லி மெர்ஜ் ஆகலை. ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன். எஸ், ஜிஎஸ்டி levied on supply. எஸ், ஏன்னா கூட்ஸ் என்பது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது சப்ளை மீது தான் விதிக்கப்படுது, அதனால சப்ளைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஆனால் பிஃபோர் ஜிஎஸ்டி மேனுஃபேக்சர் அப்படின்ற வார்த்தை, சேல்ன்ற வார்த்தை இருந்துச்சு. இப்போ தான் வந்து சப்ளைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. சேல் பதில் அந்த வார்த்தை நம்ம என்ன சொல்லணும், சப்ளைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. விச் சென்ட்ரல் டேக்ஸ் வாஸ் மெர்ஜ்டு இன்டு ஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் கண்டிப்பாக மெர்ஜ் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மஸ்ட் பி கான்ஸ்டியூட்டட் வித்தின் ஹவு மெனி டேஸ்? 60 நாளுக்குள்ள கண்டிப்பாக அவங்க கூட்டி ஆகணும். அதாவது 127 சட்டம் அவங்களுக்கு வந்த 60 நாட்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும் என்பது விதி. வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டூவல் ஜிஎஸ்டி? நம்மளோட ஒரு ஃபெடரல் கண்ட்ரினால ஒரே பரிவர்த்தனைகள் மத்திய மாநில அரசு வரி வசூலிக்க டூவல் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. சைமல்டேனியஸ் இந்த வார்த்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கோ, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது தான், அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. டவுட் இருந்தால் ஃபாலோ பண்ணாதீங்க, திரும்ப வாட்ச் பண்ணுங்கள், எங்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.